இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே வான்மதி உன் முகத்திலே முழிக்க மாட்டா. நீ என்ன அவளுக்கு குட் பை சொல்றது? நாங்களே உனக்கு சொல்றோம் குட் பை. இருங்க இருங்க இருங்க, இன்னும் ப்ரோகிராம் முடியல. இன்னும் ஒரு குரல் பாக்கி இருக்கு. டேய், கேசட்ல உன் குரல் எப்பறம் வந்துச்சு? டேய், அதான்டா எனக்கும் புரியல. குழம்பி போயிருக்கேன்டா. ஆமா, நீ குழம்பிக்கிட்டே இரு. அங்க நிச்சயதார்த்தமே நடந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்காக நான் பேசுறேன். இப்போ நான் பேச போற குரல் வந்து எனக்காக நான் பேச போறேன். இது ஒரு பொம்பளையோட குரல். சரி வர்ற, வேற ஏதாவது வழி கிடைக்கும். வான்மதி. டேய், வான்மதியின் பத்மாவதி அம்மா குரல் கேக்குது. லட்சம் தடவை உச்சரிச்சவன் இந்த கிருஷ்ணா. டேய், வாங்கடா போலாம். உன்னையே மூச்சாவும் பேச்சாவும் நினைச்சுக்கிட்டு இருந்தவன் இந்த கிருஷ்ணா. ஆனா இன்னைக்கு உன் பேரை சொல்றது கூட நான் கூசுது. உன் பணக்கார புத்தியை காட்டிட்டேடி. மந்திரி பையனோட சிரிச்சு போஸ்ட் கொடுத்து அத பத்திரிகையிலும் போட்டிய மானத்தை வாங்கிட்டேடி. அரங்கத்துல சிரிச்சு பேசினவ அந்தரங்கமா சிரிச்சிருக்க மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? பொம்பளை பேசும்போது குறுக்க வரைய நீ யாரு? உன்னை பேச சொன்ன பொம்பளைக்கு பிடிக்காத ஆள் வான்மதியோட ஆள். அந்த டேப் ரெக்கார்ட் ஆன் பண்ண. வான்மதி, நீயும் கிருஷ்ணாவும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். அதான் என் ஆசை. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா என் லட்சியம். உங்களுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கிருஷ்ணா, எங்க அம்மாவே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. இனி நம்ம வாழ்க்கைக்கு எந்த தடையும் இல்ல. கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஒரு நாளை பாரு. வணக்கம், என் பேரு தாமு. பல குரல்ல பேசி மக்களை மகிழ வைக்கிறவன். அன்னைக்கு கேசட்ல நீங்க கேட்டீங்களே உங்க காதலன் கிருஷ்ணாவோட குரல், அதுவும் சரி. இப்ப நீங்க கேட்ட உங்க அம்மாவோட குரல், உங்க குரல் எல்லாமே நான் பேசினதுதான். எப்ப வேணாலும் எங்க வேணாலும் யார் குரல்ல வேணாலும் பேசுவேன். பல குரல்ல பேசுறது ஒரு புனிதமான கலை. அதை உங்க அம்மா தப்பா பயன்படுத்திட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு நான் காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான், நீங்க இல்ல. என்ன மன்னிச்சிரு கிருஷ்ணா. கிருஷ்ணா, கிருஷ்ணா ப்ளீஸ். ஐம் சாரி. ஆமா, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ரொம்ப அழுத்துக்காத. ஒரு முக்கியமான ஆளு நீ சந்திக்க போற, கொஞ்சம் பொறு. இந்த மாதிரி வீட்ல முக்கியமான ஆளா? எஸ். வான்மதி, நான் சொன்ன முக்கியமான ஆள் இவர்தான். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஏய் கிருஷ்ணா, பேசிட்டே இரு, நான் வெளியே வெயிட் பண்றேன். நல்லா இருக்கியாமா? நல்லாதான் இருக்கேன். அம்மா உன்னை நல்லா வச்சிருக்காங்களா? நல்லாதான் வச்சிருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? நான் தாமா உன் அப்பா. அப்பாவா? நம்ப முடியல. உன் இன்ஷியல் என்னம்மா? வி. வி 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 ஃபார் வரதராஜன். அந்த வரதராஜன் நான் அம்மா. அப்பா, ஏன்பா இவ்வளவு நாள் என்ன பார்க்க வரல? ஆடு பகை குட்டி உடவான்னு உங்க அம்மா கேட்டுட கூடாதுல்ல. அம்மா, அப்ப நான் ஒரு ஃபேக்டரியில யூனியன் லீடர். நீ விவரம் அறியாத குழந்தை. திடீர்னு ஃபேக்டரி இழுத்து மூடிட்டாங்க. வழக்கமா ஒரு யூனியன் லீடருக்கு என்ன கொடுப்பாங்களோ அந்த 2 லட்சத்தை கொண்டாந்து உங்க அம்மாட்ட கொடுத்தாங்க. தொழிலாளர்களுக்கு துரோகம் பண்ண நான் விரும்பல. அவ பணத்தை இழக்க விரும்பல.
திடீர்னு பணத்தை கொடுத்து இறந்துட்டான். இது வீடு தேடி வந்த லட்சுமின்னு சொன்னாவோ, இது கொல்லப்புறமா வந்த லட்சுமி, இது கொலநாசத்துல தாண்டி முடியும்னு சொன்னேன். ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் கூட முக்கியம் இல்ல, பணமும் புத்திசாலித்தனம் இருந்தா போதும்னு அவ சொல்லிட்டு உன்னை தூக்கிட்டு போயிட்டாமா. அப்ப உனக்கு வயசு 1.5. அதுக்கப்புறம் உன்னை தூரத்துல வச்சு பார்த்ததுதான். ஏமா, நான் ஒரு நல்ல புருஷனா நடந்துக்கலின்னு உங்க அம்மா நினைக்கிறேன். ஒரு நல்ல அப்பனா நடந்துக்கலின்னு நீ நினைக்கிறியாமா? நீங்க நல்ல மனுஷனா நடந்துட்டு இருக்கீங்கப்பா. இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு நாளா மகளா வாழ முடியாம போச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்ப்பா. இனிமேலாவது உங்க மகளா வாழணும்னு ஆசைப்படுறேன். வான்மதி, எங்கம்மா போயிட்டு வர? என்னம்மா இது சட்டையெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு? எங்க போயிட்டு வர? புருஷன் வீட்டுக்கு. உங்க புருஷன் வீட்டுக்கு. பொம்பளைக்கு புருஷன் வேண்டாம், புத்திசாலித்தனம் இருந்தா போதும்னு அடிக்கடி சொல்லுவியே. அந்த புத்திசாலித்தனத்துக்கு மூலதனமே உன் புருஷன் மூலியமா தான் வந்திருக்கு. அந்த புருஷனையே தூக்கி எறிஞ்சிருக்கியே. வீடு தேடி வந்த லட்சுமியை விரட்டி அடிக்க எனக்கு மனசு இல்ல. லட்சுமி வாசல் வழியா வந்தா கும்பிடலாம், ஆனா கொல்லப்புறமா வந்தா குலமே நாசமாயிடுமா. நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லாதான் இருக்க, பொட்டு வச்சிருக்க, பூ வச்சிருக்க. ஆனா பணத்துக்காக உன் புருஷனை பிரிஞ்சு வந்துட்டியே. அன்னையில இருந்து உன் பொட்டும் பூவும் படுக்கையில கசங்கிருக்கா. ஆனா உன் வாழ்க்கையே கசங்கிருச்சேம்மா. கொல்லப்புறமா வர லட்சுமி இப்படித்தாம வாழ்க்கையை குலநாசம் பண்ணுவா. நீ வளர்ந்து நின்னு பேசுறியே, அது அந்த பணத்துலதான். ஞாபகம் வச்சுக்க. பணம் வாழ வேண்டிய வயசுல நீ அதை சேர்த்த, நான் வாழ வேண்டிய வயசுல அது எனக்கு குறுக்க நிக்குது. அந்த பணம் இனிமே எனக்கு வேண்டாம்மா. ஒரு நாள் உங்க அப்பனை பாத்துட்டு வந்து இந்த குதி குதிக்கிறியா? இனிமே அப்பாவை பாத்துட்டு வரமாட்டேன், அங்கேயே தங்கிட போறேன். வான்மதி, இந்த வெள்ளை டிரெஸ்ல கருப்பு அசிங்கமா தெரியல? ரொம்ப ரொம்ப அசிங்கமா தெரியுது. உன் கருப்பு பணத்துல இந்த வெள்ளை டிரெஸ் அதை விட அசிங்கமா. கற்போட இருக்கிறது மட்டும் நல்ல தாய்க்கு அடையாளம் இல்லம்மா. அந்த கற்போட சேர்ந்து கணவனும் இருக்கணும். உன் கேசட் நாடகம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. நான் மந்திரி வீட்டுக்கு மருமகளா போறது இல்ல, ஒரு நல்ல மனுஷனோட வீட்டுக்கு மகளா போறேன். அதுவும் சட்டப்படி. வணக்கங்க. அட என்னய்யா, மந்திரி ஆனதுக்கு அப்புறம் மனுஷனுக்கு தண்ணி அடிக்கிறது கூட நேரம் இல்ல. எதுக்கு என்னென்ன ரேட்டுங்கிற என் பிஏ கிட்ட சொல்லிருக்கேன், அங்க கேட்டுக்க. பிஏட்ட கேட்டங்க, அவரால் இதுக்கு விலை சொல்ல முடியல. நீங்க அவரை வச்சு விலை பேசிக்கின்னு சொன்னாருங்க, அதான் உங்ககிட்ட விலை பேசலான்னு வந்திருக்கேன். என்கிட்டயே பேச சொன்னானா? சரி சரி உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் தான் வான்மதியோட அப்பா. பத்மாவதி உங்களை பத்தி சொல்லவே இல்லையே. ஒரு சாதாரண தொழிலாளிய புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு அவளுக்கு மனசு வராது, ஆனா அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு என் பொண்ணுக்கு துணிச்சல் வந்துச்சு. அதையும் அவ கோர்ட்ல சொல்ல போறா. என் அனுமதி இல்லாமலே என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. பத்மாவியோட புருஷங்க முறையில நாளைக்கு நான் எல்லா பத்திரிகைகளுக்கும் பேட்டி கொடுக்கலான்னு இருக்கிறேன். நீங்க ஒரு மாண்புமிகு மந்திரி, நான் ஒரு சாதாரண மனுஷன். நமக்குள்ள சம்பந்தம் வச்சுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது நான் நினைக்கிறேன். அப்படி சம்பந்தம் வச்சுக்கிறதா இருந்தா அதுக்கு நீங்க ஒரு நல்ல விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன வேலையை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. தம்பி யாருன்னு சொல்லவே இல்லையே, என் பொண்ணோட புருஷன். பாத்துங்களா, வா போலாம். சொல்லுங்க மேடம். எல்லாத்தையும் சட்டப்படி செய்ய போறேன்னு என்கிட்டயே சவால் விடுறா. எந்த காரணத்துக்காக என் பொண்ணை இழக்க நான் தயாரா இல்ல. என்னால அவளை விட்டுட்டு இருக்க முடியாது. சட்டப்படி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு என் பொண்ணு என்னை விட்டு போகாம பாத்துக்குங்க. சட்டம் என்ன சார், அதெல்லாம் செல்லாத மாதிரி என் பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல தயாராயிட்டா. அப்பா கூட இருந்தா தான் கற்புக்கு பாதுகாப்புன்னு. அப்படி சொல்லிட்டா அவளே சொன்ன மாதிரி நான் ஒரு கிரிமினல் மம்மிங்கிறத நிச்சயமா நிரூபிச்சு காட்டுவேன்.